ராதே கிருஷ்ணா. ஒரு தொடர்ந்து அப்பப்போ கேப் விட்டுட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து மதுரை ஸ்பெஷல் ஜீரா போலி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மதுரை ஸ்பெஷல் ஜீரா போலி அதை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு, இது ஒரு கப்பு, ஒரு 250 கிராம் இருக்கும். மைதா மாவு ஒரு கப்பு. இந்த எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை வேணும், இதை ஜீரா பண்ணுறதுக்கு. ஓகேயா, இது தனியாக இருக்கட்டும். இந்த மைதா மாவோட ரவை வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். போதும், 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தா போதும். இது சும்மா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஜூஸியாக உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரவை மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இதோட கலருக்காக ஜீரா பண்ணுறோம் இல்லையா, அங்கேயும் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கணும். இங்கேயும் வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சும்மா மஞ்சள் பொடி போட்டு கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இங்கே கேசரி பவுடர் போடுறேன். அதே மாதிரி ஜீரா வந்து எப்போதும் நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுற மாதிரி தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜீரா பண்ணிவிட்டு அதில் கேசரி பவுடர் போட்டு ஏலக்காய் தூளை போட்டுட்டு அந்த ஜீரா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஜீரா பண்ணுற அந்த நேரம் இந்த மைதா மாவு ஊறினா போதும். இப்போது இந்த மைதா மாவு நல்லா பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க முடியாது, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஒட்டாமல் வரணும் அப்படின்னா. இது வந்து ஒட்டாது, இருந்தாலும் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும். இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்ச எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் ஏதாவது நம்ம கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கலர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது இல்லை, நம்மளோட விருப்பம்தான். கலரே சேர்க்காமல் இருந்தால் ஜீரா பொடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட் எதுவும் மாறாது, சும்மா கலருக்காக. இப்போது இந்த அளவுக்கு இந்த ரவை இருக்கு இல்லையா, இந்த ரவை ஊறி வரணும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த 10 நிமிஷம் ஊற நேரத்தில் நம்ம ஜீரா பண்ணிடலாம். ஜீரா பண்ணிவிட்டு அப்புறம் அது ஆறுற நேரத்தில் இதை நம்ம பொரித்து எடுத்துட்டோம்னா அப்புறம் ஜீரா கொஞ்சம் ஆறிடும். அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிப் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். இது இப்படியே கொஞ்சம் வந்து ஊறட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஜீரா பண்ணிட்டு வரலாம். இப்போது ஒரு ஜீரா பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அடிகனமான பாத்திரம், இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு சர்க்கரை, அப்படியே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா அந்த ஜீரா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நமக்கு வந்துடும். இப்போது நம்ம எப்போதுமே குலாப் ஜாமுன் இதுக்கெல்லாம் எப்படி ஜீரா பண்ணுறோமோ அதே தான், புதுசாக ஒன்றும் இல்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி வர பதம் வரைக்கும் நம்ம அதை கலந்து எடுத்துக்கலாம். ஜீரா கொதித்து வந்துடுச்சு, இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் உள்ளே போடுறேன். ஃபுட் கலரை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதையும் இதோட போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த ஜீரா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த ஜீரா வந்து எப்படின்னா, இப்போ கையில் தொட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும். லேசாக ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள், பிசு பிசுப்போட வருதா, இந்த கம்பி பதம் போதும். ஓகேயா? இப்போ இதை இறக்கி விட்டுடலாம். இறக்கி வச்சுட்டு இது ஆறுற நேரத்தில் இந்த பக்கம் எண்ணெயை வச்சு ஒரு வாணலி, இரும்பு வாணலி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. இன்னும் ஒரு தடவை நல்லா கையில் சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாகும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை போடும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இந்த உருண்டைக்கு வந்து நம்ம மாவு தொட்டுக்கக்கூடாது, நெய்யை தொட்டு, நெய்யோ எண்ணெயோ தொட்டுண்டு நம்ம பண்ணலாம். நான் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யை வந்து இந்த மாவில் சும்மா அப்படி டிப் பண்ணி எல்லா பக்கமும் வர மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இது நெய்யில் போட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா முதல்லலாம் நம்ம எண்ணெயோ நெய்யோ போடல, பொரிக்கிற நேரத்துக்கு தான் நம்ம போடுறோம். புரியுதா? இதில் வந்து மாவு போடக்கூடாது. மாவு போடாமல் இது மாதிரி நெய்யை போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு ஜீராவில் முக்கி எடுக்க வேண்டியதான். போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் காயிற நேரத்தில் நம்ம ஒரு 4-5 செஞ்சுட்டு அப்புறம் அதை நல்லா அழகாக வரும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு அளவு பார்த்து பொரிச்சுக்கணும். நம்ம இது அப்பளம் இட்டுக்கணும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு மெல்லிஸ் இருக்கணும், ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இது எண்ணெய் காயிற நேரத்தில் நம்ம இவ்வளோ வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு 10 ஜீரா போளி நம்ம பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஒன்று ஜீரா வந்து நல்லா ஆறி நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு வாரம் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், கெட்டு போயிடாது. இதில் வந்து இந்த தேங்காய் பூ போடுறதெல்லாம் உண்டு. தேங்காய் பூ போட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இதில் வெறும் சுகரும் மைதா ரவை தான் இருக்குது, அப்புறம் ஏலக்காய் தூள் இருக்குது. அதனால் இது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம நல்லா ஆறின அப்புறம் நல்லா ஊறி ஆறி வந்த உடனே நம்ம ஒரு தட்டில் போட்டு அடிக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு 5 இது பண்ணிட்டோம். மிச்ச மாவையும் இதே மாதிரி தான் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டு 5 பொரித்து நம்ம மடித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். போட்ட உடனே அது மேலே எழும்பி வந்தால் எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப காய்ச்சலும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போது செஞ்சு வச்ச பூரியை போட்டு ரொம்ப முருகலாக பொரிய விடக்கூடாது. அவ்வளோதான், அதை உப்பெல்லாம் விடக்கூடாது. விடாமல் இந்த அளவுக்கு பொரிய விட்டு அப்படியே அதை எடுத்துடணும். எடுத்து 1 நிமிஷம் வெளியில் வைக்கலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னொன்று இது மாதிரி 5 இது பொரிச்சிட்டு
ரெண்டாவது பூரி. இந்த உப்பெல்லாம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வந்து ரொம்ப நைஸாக பொரிக்க போகிறதில்ல. இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்க போகுது. பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்க போகுது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ இவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கீழே வச்ச உடனேனா நம்ம ரொம்ப பொரிக்கலை, அதனால் வச்ச உடனே அது உள்ளே அடங்கிடும். அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு 30 செகண்டு, இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அவ்வளோ பொரிச்சா போகிறோம். ரொம்ப முறுமுறுன்னு இருந்ததுன்னா அது ஜீரா உள்ளே இறங்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் உள்ளே ஜீரா இறங்கும். இப்போ இது மாதிரி 4-5 பண்ணி செஞ்சு அதை வந்து இப்போது சர்க்கரை ஜீரா இருக்குல்ல, அதுதான் இப்போ ஆறி இருக்கும். ஆறின இதில் வந்து அதை அப்படியே ஒரு தடவை டிப் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதான். இதுவும் கொஞ்சம் ஹீட் ஆறி இருக்கும். ரொம்ப சுட சுட போட்டால் அப்படியே விண்டு வந்துடும். அதனால் சூடாக போடக்கூடாது. இப்போ இதுதான் முதல்ல போட்டது, ரெண்டாவது போட்டது, மூணாவது போட்டது, நாலாவது போட்டது. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இப்படி இதை அடுக்கி வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு போட்டதை ஜீராக்குள்ளே போட்டு நல்லா இப்படி முக்கிக்கணும். முக்கிட்டு அங்கேயே அப்படி பூரியை வந்து மடக்கி விட்டுறணும். மடக்கி விட்ட பூரியை இப்படி எடுக்கணும். மடித்த பூரியை அப்படியே எடுத்து உள்ள ஜீரா இறங்கியிருக்கும், அப்படியே அடுக்க வேண்டியது. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இங்கேயே வச்சு இப்படியே உள்ளே அழகாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு மடித்த அந்த பூரியை அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் ஓரளவுக்கு ஜீரா வந்து ரொம்ப ஒட்டை வடிக்காமல் ஓரளவுக்கு வடித்து எடுத்து தட்டில் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது, ஜீரா போளி. மதுரையில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாம் டிப் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஆறின அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். கடிப்படும் போது அப்படியே சர்க்கரை ஜூஸோடு அப்படியே வாயில் போகும், அது நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி செய்ய வேண்டியதான். நம்ம செஞ்ச அந்த ஜீரா போளி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகான அருமையான ஒரு ஜீரா போளி. இதை நீங்களும் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நான் எப்படி மாவு பிசைஞ்சேனோ அதே மாதிரி பிசைஞ்சு எவ்வளோ தூரம் நம்ம ஊற வச்சோமோ அதே மாதிரி ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நிறைய அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் நான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.